அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு விளைவு கூட உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகுங்க. அவர்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்க பெறும். எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே மாதிரி பேசக்கூடிய விஷயத்துலையும் பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் பெரிதாகாது. அதனால் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் ரொம்ப
கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக பற்கள் விஷயத்தில் வந்து அதீத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால அலட்சியப்படுத்தாமல் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களும் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மருந்து சாப்பிடக்கூடிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. உணவு தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் வந்து தான் போகும். இந்த நேரத்தில் வந்து தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றிலையுமே நன்மை பெருகலாம். திருமண தடை நீங்கி திருமண யோகம் உண்டாகும். பொருளாதார உயர்வடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம். உத்தியோகமோ வீடோ தொழிலோ உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க. அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் வந்து இந்த காலம் தங்களுக்கு வந்து வழங்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையே சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க. வேலை வாயிலாக நன்மைகள் கிடைக்க பெறலாம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கடைசியில் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. சில முந்தைய தீராத பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தங்களுக்கு கடன் மீட்பு யோகமும் இருக்குங்க. உறவுகளிடம் நெருக்கம் அதிகரிக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன தகராறும் ஏற்படலாம். அதில் சாந்தமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. வியாபாரத்தில் சிறிய லாபம் வரும். வெளியூர் தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வுக்கும் நிதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பணநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். உறவுகளிடத்தில் சிந்தித்து பேச பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பிக்கை, திட்டமிடல், பொறுமை இவை மூன்றுமே தங்களை முன்னேற்றும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய உடன்பாடுகள் உருவாக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் கணிசமாக இருக்கும். ஆனால் அவை தேவையானவையாகவே இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. இன்றைய காலகட்டம் தங்களின் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திட்டமிடும் திறமை மேன்மை பெறும். ஆனாலும் பணப்பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்க. வேலைகளில் குழப்பம் ஏற்படலாம். கையிருப்பு குறைவாகவே இருக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் வயதானோரின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்க. தங்களுடைய மனநிலையை தெளிவாக வைத்துக்கொள்ள தியானம் அப்படி இல்லைன்னா தரிசனம் உதவியாகவே இருக்கும். புதிய தொழில் திட்டங்களை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியிடம் நேரத்தை செலவு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் தங்களுக்கு இன்றைய காலகட்டம் வந்து ஒரு சில யோகங்களும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக பணநிலை, புகழ் இரண்டிலையுமே முன்னேற்றம் இருக்குங்க. வேலை சூழ்நிலையில் உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியை காட்டும். பணவரப்புகள் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறலாம். ஆனால் உடல் சோர்வும் வயிற்று புகாரும் வந்தால் மருத்துவ ஆலோசனை அவசியங்க. மற்றவர்களை வழிநடத்தும் திறமை இருக்கக்கூடிய தங்களுக்கு நேர்மையான முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை பலருக்கும் ஏற்படலாம். பணியிடத்தில் தங்கள் பழைய முயற்சிகளுக்கு வந்து பாராட்டு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கலாம். ஆனாலும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது அவசியம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம். பண வரவுக்கு மாறாக செலவுகள் சற்று அதிகமாகும். தவறான தகவல்கள் தங்களை குழப்பக்கூடும். ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகளும் ஏற்படலாம். அதிக வேலை சுமைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவர்கள் மீது அன்பு பொழியும் நீங்கள் எதை தொட்டாலும் முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவங்க மேலாளரிடம் பாராட்டை பெறுவாங்க.
சிலருக்கு பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் பழைய நிலைமை மீண்டும் மேம்படலாம். பிள்ளைகள் தொடர்பாக நல்ல தகவல்களும் பெறலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம். வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது.